ஹாய், டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பேசிக்காக நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற வடகம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட்டோடு சொல்லிடுறேன். அது இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் 1.5 கிலோ, பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, கடுகு உளுந்து 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், பெருஞ்சீரகம் 100 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், கருவேப்பிலை 250 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், பெருங்காயம் 25 கிராம், விளக்கெண்ணெய் 200 ml, மஞ்சத்தூள் 100 கிராம், உப்பு 100 கிராம். கல்லுப்பு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்போம். ரெண்டுத்தையும் தோல் உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு எல்லாத்தையுமே தோல் உரிச்சிட்டு அதையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணும். இது 2 இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வச்சுருக்க உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். 1 டே ஃபுல்லாக இது நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஊறக்குள்ளே வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி கண்டென்ட் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அந்த தண்ணி கண்டென்ட் பிரிஞ்சு வந்துட்ட அப்புறம் அகெயின் எடுத்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சிடணும். இந்த மாதிரி பேசிக் சமையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணலாம், ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் நம்ம அந்த ரெசிப்பியும் அப்லோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வடகம் ரெசிப்பிலாம் வெங்காயம் பூண்டு அதோட ரேட்டு கம்மியாக இருக்கிற டைமில் வாங்கி இந்த மாதிரி வடகம் போட்டு வச்சுக்கோங்க. 6 months to 1 year வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி நம்ம கடையில் வாங்கணுன்ற அந்த நெசசரியே இருக்காது. நம்ம எப்படி இந்த பொருளை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலான்றத எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா 1 year வரைக்குமே நீங்கள் இந்த வடகத்தை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணணும், மேலோட்டமாக மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா அடியில் நல்லா கிளறி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஒன்றுத்துக்கு ஒன்று நல்லா பைண்ட் ஆகும். நம்மளோட அப்கமிங் வீடியோவில் வத்தல், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொடிஸ்லாம் எப்படி ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த வடகத்தை 1 day ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது நம்மளுக்கு ஹேண்ட் க்ளவுஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஹேண்ட் க்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றவங்க கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். பட் நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். இந்த மாதிரி சரகு மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். நல்லா உலர்த்தி விட்டுட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட்டோடு சொன்னோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதை 2 days வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதில் பூச்சி வண்டு அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக 4 to 6 காஞ்ச மிளகா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நம்ம 6 to 12 months வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.